மூக்குல அடிபட்ட ரத்த ஒடியும். ஆனா மூக்குல எந்நேரமும் குடஞ்சுக்கிட்டே இருந்தா ரத்த ஒடியுமா? ஹலோ ஆல், திஸ் இஸ் டாக்டர் ஜீவா, உங்க ஏன்டி சர்ஜன். நம்ம மூக்கை எப்பயுமே நம்ம குடஞ்சு என்ன பண்ணணும்னா, நம்ம கிளீன் பண்ணுங்கிற பேர்ல என்ன பண்ணா அந்த பக்கெல்லாம் எடுத்து விடுவோம் நம்ம. பட் நமக்கு வெளியில வர அந்த பக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து உள்ள அந்த பக்கம் எடுக்கிறனால எவ்வளவு தூரம் புண்ணாகும், எவ்வளவு தூரம் ட்ராமடைஸ் ஆகும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை ஏன் நம்ம பண்றோம்? சரி, நார்மலாவே நமக்கு ஹியூமிடிஃபைடு ஏர்னு சொல்லக்கூடிய ஒரு ஈரப்பதமான காத்தை மட்டும் தான் சுவாசிப்பா. பட் இப்ப இருக்க சூழல் பார்த்தீங்கன்னா நம்ம எந்நேரமும் ஒரு ஏசி ரூம்ல தான் இருக்கும். ஸோ அந்த ரிப்பீட்டட் ஏசி எக்ஸ்போஷனா இருந்தா மூக்கு ரொம்ப ட்ரையான ஒரு சூழலுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால அந்த பக்கு சேர்ந்துகிட்டே கிடக்கும். ஸோ அந்த பக்கம் நம்ம ரிப்பீட்டடா நம்ம நெகக்கண்ணு மூலமா சுரண்டி எடுக்கிறனால என்ன ஆகும்னா, ரிப்பீட்டடாவே மூக்குக்குள்ள சின்ன சின்ன காயங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த காயங்கள் நாளடைவுல பார்த்தீங்கன்னா பெரிய காயமாக முடிச்சதுல பார்த்தீங்கன்னா மூக்குலேருந்து ரத்த வடி ஆரம்பிக்கும். ஸோ அந்த மூக்குலேருந்து ரத்த வடிகிற இடத்துல உள்ள புண்ணு பார்த்தீங்கன்னா ஆறாம விட்டாலோ அது மூளை தண்டுவட வரைக்குமே பரவக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதனால மூக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே கிளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்படி இயர்பட்ஸ் போடக்கூடாது நான் சொல்றோம், அதே மாதிரி மூக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க மூக்குக்குள்ள கை வச்சு எதுவுமே நோட்டாதீங்க. ஸோ அதுக்குன்னு சலைன் டிராப்ஸ் நிறையவே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா, இல்ல ரொம்ப காஞ்ச தன்மையோட ஃபீல் பண்றீங்களா, அந்த சலைன் டிராப்ஸ் நீங்க எப்பவுமே எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு மோர் தென் 4 டைம்ஸ் வரைக்கும் நீங்க அந்த சலைன் டிராப்ஸ் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சோ அது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு மாய்ஸ்சரான ஒரு கண்டிஷன் மூக்குக்குள்ள எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டே கிடக்கும். உங்களுக்கு ரிப்பீட்டடா அந்த மூக்குக்குள்ள பக்கு சேராம பார்த்துக்கிறோம். சொல்றதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது, பட் இருந்தாலும் சொல்றேன், மூக்கு அதிகமா நோட்டுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம நீங்க ஷேர் பண்ணுங்க.